ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். எல்லார் வீட்லயும் பொங்கலை செஞ்சு கொடுத்துருப்பாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க. சரி, ஓகே. இன்னைக்கான வீடியோல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாளா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோவை தான் பார்க்க போறோம். அதாவது மினாட்டோவோட ஆரிஜின் ஸ்டோரியும் அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே போடலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பட் டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் இன்னைக்கு போடுறேன். ஸோ எப்பயும் சொல்றது தான், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம லைக்கையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. சரி, இப்போ எல்லாம் ஒரு கூலான ரைடுக்கு தயாராகிக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மினாட்டோவோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்த்துடலாம். நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே அகாடமிலேருந்து கிராஜுவேட் ஆகிருப்பாரு. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த பொருட்டோ சீரிஸ் வரைக்கும் இவர் அகாடமியில் வச்ச ஸ்கோரை இது வரைக்கும் யாருமே தாண்டினது கிடையாது. அண்ட் நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா 21 வயசுலேயே 4th ஹோகாகேவாவும் மாறி இருப்பாரு. நம்ம மினாட்டோ யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நருட்டோ உசுமாக்கியோட அப்பா தான் நம்ம மினாட்டோ. நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா அவரோட 24வது வயசுலேயே இறந்து போயிருப்பாரு நம்ம நருட்டோ சீரீஸ்ல. நம்ம நருட்டோ சீரீஸ்லயே நம்ம நருட்டோக்கு அப்புறம் ஒரு ஓவர் பவர் கேரக்டர் யாருன்னு கேட்டா நான் மினாட்டோ நமிகாசேன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்ப்போம். நான் ஏன் மினாட்டோவா ஓவர் பவர்டு கேரக்டர்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு 3-4 ரீசன் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ரீசன் நம்பர் 1, நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 வயசுலயே நம்ம ஃபுல் குராமாவோட பேட்டில் பண்ணி அதில் வின் பண்ணியிருப்பாரு. இத்தனைக்கும் அந்த பேட்டில் அப்போ நம்ம மினாட்டோக்கு அரைகுறையா தான் ரசங்கன் யூஸ் பண்ண தெரியும். அந்த ரசங்கனை வச்சு நம்ம குராமாவோட டெயில் பீஸ் பாமை கவுண்டர் பண்ணி ரிட்டர்ன் அதோட வாய்க்குள்ளே அமுச்சு விட்டுருப்பாரு நம்ம மினாட்டோ நமிகாசே. இதுல ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 1 ஷாட் கில்லு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அட ஆமாங்க, 1 ஷாட் கில்லு அண்டர் டெவலப்டு ரசங்கனை வச்சு ஒரே ஷாட்ல நம்ம குராமாவை போட்டு தள்ளிருப்பான் என் தலைவன் மினாட்டோ. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம குஷினா உடம்புல இருந்து 8 டயக்ராம் சீல் பிரேக் அவுட் ஆகி நம்ம குராமா வெளியே வரும்போது நம்ம குராமாவையே சீல் பண்ணிட்டு இருந்திருப்பான் மினாட்டோ. இதை பார்த்து நம்ம ஷாக் ஆகிறோமோ இல்லையோ நம்ம குராமாவே ஷாக் ஆயிருக்கும். அந்த இடத்துல குராமா என்ன சொல்லியிருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோவையும் அஷிராமா செஞ்சுவையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்கோம். அண்ட் இப்பதான் இந்த ரீசன் 2 இந்த இடத்துல ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குராமா முத நம்ம அஷிராமாவை சந்திக்கும் போது நம்ம அஷிராமாக்கு எப்படியும் 40+ ஏஜ் இருக்கும். ஏன்னா ஃபைனல் வேலி பேட்டில் அப்போதான் நம்ம மாதரா குராமாக்கு சூசனோவை போட்டு அமுச்சு விட்டுருப்பாரு. அப்போ லிட்ரலி பிரைம் அஷிராமாவையும் சைல்டு மினாட்டோவையும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கு நம்ம நைன் டெயில்ஸ். இந்த ரீசனே போதும் நம்ம மினாட்டோ எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்றதுக்கு. பரவாயில்ல, ரீசன் 3 இன்னொன்னையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரீசன் 3 நம்ம நைன் டெயில்ஸ் அட்டாக் அப்போ நம்ம மினாட்டோ பண்ண ஒரு சம்பவம் தான் இந்த ரீசன் 3. அதாவது ஃப்ளையிங் தண்டர் கார்டான FTGயை யூஸ் பண்றதுக்கு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் தேவைப்படுவாங்க நார்மல் ஹியூமன்ஸா இருந்தா. இந்த விஷயத்த நம்ம நருட்டோ ஷிப்புடனப்பவே பார்த்திருப்போம். அப்போ இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தோணும் மினாட்டோ மனுஷனால பீஸ்டாங்கிற மாதிரி. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நைன் டெயில்ஸ் அட்டாக் எப்படியும் அரை நாளுக்கு மேல நடந்திருக்கும், அதாவது ஹாஃப் டேக்கும் மேல. அப்போ கிட்டத்தட்ட 5 to 6 ஹவர்ஸா நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா இந்த FTGயை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. அண்ட் இத்தனைக்கும் அதெல்லாம் அவரோட ஓன் சாக்ரா தான். குராமாவை அப்போ அவர் பொசஸே பண்ணல. அண்ட் அதுக்கப்புறமும் நம்ம ஒபிட்டோ கூட ஃபைட் பண்ணி ஒபிட்டோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சு ஒபிட்டோக்கு ஒரு ரசங்கனையும் போட்டு விட்டுருப்பாரு நம்ம மினாட்டோ. இதுவும் இல்லாம ஊர் மக்களை காப்பாத்துறதுக்கு சமனிங் ஜுட்ஸ் வேற ஒரு கேடு இருக்கு. அண்ட் ஃபைனலா இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிட்டு கடைசியா ரீப்பர் டெத் சீலையும் போட்டு தன்னோட சாக்கராவையும் சீல் பண்ணிட்டு பொட்டி ஆயிடுவாரு அந்த இடத்துல நம்ம மினாட்டோ நாமிகாசே. இதை சொல்லும் போது எனக்கே தலை சுத்துது. அப்ப பாத்துக்கோங்க தலைவனோட சாக்கரா எவ்வளவு ஐயா இருக்குங்கிறது. இந்த 3 ரீசன்ஸே போதும் நினைக்கிறேன் நம்ம மினாட்டோ எவ்வளோ ஓவர் பவர்டான கேரக்டர்னு சொல்றதுக்கு. அண்ட் நம்ம மினாட்டோவோட பவர்ஸை பத்தி பார்த்தா நம்ம மினாட்டோவால சேஜ் மோடு யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம KCMையும் யூஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு தியரி இருக்கு. அது என்ன தியரின்னு பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோவாலையும் பேரியான் மோடு யூஸ் பண்ண முடியுங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொருட்டோ சீரிஸ் அப்ப நம்ம நருட்டோ கிட்ட குராமா தான் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மோட் இருக்கு, அவ என்னைய வச்சு யூஸ் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ அப்ப அதே குராமா நம்ம மினாட்டோ கிட்டையும் இந்த மாதிரி சொல்லி நம்ம மினாட்டோவையும் பேரியான் மோட் பொசஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ அப்போ பவர்ஸ்ன்னு வரும்போது இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம நருட்டோ காட் லெவல் பீயிங் ஆன ஒட்சுசுகிஸையே தூக்கி போட்டு மிதிக்கும் போது இங்க நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்க ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்லாம் ஏமாத்துறோம். நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் ஒரு ரீசனாவே வச்சுக்கோங்க. 4th ரீசன்ட்டு எபிலிட்டி சைடு வந்தோன்னா நம்ம மினாட்டோவோட பெஸ்ட் எபிலிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியும். வேற என்ன, ஃபாஸ்டா மூவ் ஆகுறது தான். தலைவனுக்கு FTG அண்ட் ரசங்கனே போதும் ஒரு ஆளை 1 ஷாட் பண்றதுக்கு. நம்ம மினாட்டோ மேல கெஞ்சுச்சும் ஒர்க் ஆகாது, ஏன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ்னால. ஸோ இன்னொன்னு நீங்க
நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோக்கு பிரைம்ங்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு பர்சனுக்கு 30+ ஏஜ் ஆனக்கப்புறம் தான் அது பிரைம் ஏஜ்னே சொல்லுவாங்க. நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா 24 வயசுலேயே இறந்து போயிருப்பாரு. ஸோ அப்போ அவருக்கு பிரைமே கிடையாது. ஸோ லிட்ரலி பிரைம் ஏஜே இல்லாமல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மினாட்டோ பிரைம்ங்கிற ஒன்று இருந்தால் என்ன நடந்திருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதனால தான் கிஷிமோட்டோ முன்னாடியே நம்ம மினாட்டோவை போட்டு தள்ளிட்டாரு போல. ஸோ லிட்ரலி நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு காட் லெவல் பீயிங் தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு மேலேயும் பேசினேன்னா நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால வீடியோவை இதோடயே முடிச்சுக்கலாம். இன்னுமே மாதரா ஃபேன்ஸ் யாரும் வந்துட்டு மினாட்டோவால் மாதராவை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களை இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போயிட்டு வரேன் நண்பர்களே. ஹலோ, சொல்லுங்க. பொன்னுசாமி சொல்லுடா, யாரு? உங்க அப்பன்டா. செருப்புல அடிப்பேன்.